சேர்த்து ஒரு பூர்ண விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஷேகிட்ட படிச்சுன்னு சொல்லுங்க. சரி, அதாவது இது திருக்குரானுக்கு நான் செய்திருக்கிற தமிழாக்கத்தை பற்றிய ஒரு கேள்வி. இது இலங்கையில் இது மாதிரியான விமர்சனங்கள் செய்யப்படுவது என்னுடைய கவனத்திற்கு வந்தது. யாரெல்லாம் இந்த விமர்சனத்தை செய்கிறார்களோ அவர்கள் முதல் விஷயத்தை சம்பவத்தை சொல்லணும் இல்லையா, யாரெல்லாம் இந்த விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் சென்ற முறை இலங்கைக்கு வருவதாக இருந்தது. சென்ற முறை என்றால் இந்த சுனாமி வந்து அப்ப இல்லை, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வருவதற்கு ஒரு வாக்களித்திருந்தோம். அந்த நேரத்தில் எப்பங்க இருக்கும், எப்ப 2003 வருவதாக ஒரு வாக்கு அளித்திருந்தோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது. இங்க தமிழாக்கத்தில் பிழை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்ப நாம என்ன பண்ணோம்னு சொன்னா, இலங்கைக்கு போறோம். போகும் பொழுது மனிதர் என்ற முறையில் என்னுடைய தமிழாக்கத்தில் தப்பு இருக்காது நான் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒருவனை தவிர எவரது நூலிலும் தவறு இருக்கும். அதுல எவனும் என்னுடைய நூல்ல தப்பு இல்லைன்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வோடு போட்டி போடுறான்னு அர்த்தம். அந்த ஆர்குமெண்ட் எவனும் செய்யவே முடியாது. கிபார் உலமா யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்து ஒரு தமிழாக்கம் பண்ணா கூட மனிதன் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் நாள் வச்சுதான் இருப்பான். அதை நமக்கு வந்து தெரியாமல் இருக்கிறனால சரி நினைச்சுட்டே இருப்போம். அடுத்த வருஷம் அது தெரியலாம், 5 வருஷம் கழிச்சு கூட அது தெரியலாம். தப்பு இருக்காதுன்னு சொல்ல இயலாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ண, நல்லெண்ணத்தோட அப்படி சொல்லி கொண்டிருந்தவர்கள் 2 பேர் சொல்வதாகத்தான் எனக்கு தகவல் வந்தது. ஒன்னு வந்து உடைச்சு மூடிலாம் பேசக்கூடாது, எதையுமே நேரா ஓப்பனா பேசணும். ஒன்னு வந்து அல் ஹிதாயாங்கிற பேர்ல ஒரு அமைப்பு இங்க இருப்பதாகவும் அவர்கள் தான் இந்த மாதிரி பிழை இருப்பதாக பிரச்சாரம் செய்வதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. இரண்டாவதாக யஹ்யா சில்மி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இது மாதிரி உங்களுடைய திருக்குரான் தமிழாக்கத்தில் பிழை இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் கிடைத்தது. நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, நல்ல எண்ணத்துல ஒரு மார்க்கம் சகோதரன் என்ற அடிப்படையில் அவங்க 2 பேருக்குமே 2 அமைப்புக்குமே நான் வந்து மெயில் மூலமாக நான் ஒரு தபால் அனுப்பினேன். என்ன அனுப்பினேன்னு கேட்டா, என்னுடைய திருக்குரான் தமிழாக்கத்தில் நீங்கள் தவறுகள் இருப்பதாக நீங்கள் பிரச்சாரம் செய்ததாக கேள்விப்படுறேன். அதை எனக்கு சுட்டி காட்டியிருந்தால் அந்த தவறுகளை நானும் கூட நினைஞ்சிருப்பேன், திருத்தி இருப்பேன். சரி, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள்ட்ட அந்த தவறுகள் இருக்குமேயானால் அந்த பட்டியலை நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்தீர்களேயானால் நான் வரும்போது ஆய்வு பண்ணி தவறுனா இன்னும் தவறுன்னு சொல்லணும்ல. மொட்டை தாத்தான் குட்டியில இருந்தான்னு சொல்லக்கூடாது. இது தப்பு, இது பிழைன்னு சொல்லணும். அந்த பிழையுடைய பட்டியல்களை எனக்கு நீங்க அனுப்பி வைத்தீர்களேயானால் நான் இலங்கை வரும்பொழுது உங்களையும் நானும் சந்தித்து நீங்கள் பிழை என்று சொன்ன விஷயம் உண்மையில் பிழை இருக்குமையானால் மக்களை கூட்டி மக்கள் மன்றத்தில் இது பிழையாக நான் எழுதிவிட்டேன், இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல தயார். நீங்கள் பிழை இருக்கு என்று சொல்லீர்களேயானால் அதை நீங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளணும், மக்கள் மத்தியில் வச்சு நீங்க நிரூபிச்சீங்க என்று சொன்ன நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வேற கொள்கை சம்பந்தமாக சிகிறு மற்ற விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு எனக்கு மாற்று கருத்து இருப்பதாக, அதனால அகீதா கெட்டுவிட்டதாக எல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக நான் கேள்விப்படுகிறேன். அதுக்கு நீங்கள் தயார் என்றால் அதற்கும் நீங்கள் பதில் தாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இது என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லா போச்சுன்னு ஏத்துக்கணுமா இல்லையா? ரொம்ப நீங்கள் பதில் தந்த பிறகுதான் நான் அவர்களுக்கு தேதியை கொடுக்க முடியும்னு சொன்னேன். நீங்கள் பதில் தந்து சரி என்று சொன்ன பிறகுதான் எப்ப வருவேன் என்ற தேதியை நான் எங்கள் ஜமாத்துக்கு நாங்கள் தெரிவிக்கணும் என்று சொன்னேன். அல் ஹிதாயாவிலிருந்து எந்த பதிலும் வரல, மெசேஜ் மெயில் போய் சேர்ந்தது, பதில் வரல. அது மாத்திரம் இல்லாம பதில் எடுத்து கையில கொடுக்கிறதுக்காக நம்ம சோலுக்கு அனுப்பி அதை பை ஹேண்ட் கொடுக்க சொல்லி நான் சொல்லி இருந்தேன். அப்புறம் அவர் யஹ்யா சில்மிட்ட இருந்து பதில் வந்தது. என்ன வந்தது தெரியுமா? நம்ம வந்து என்ன செய்யணும், விவாதம் பண்ணணும், அது மக்கள்லாம் இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் இருந்து அரபியில பேசிக்கணும் எழுதியிருந்தார். விவாதம் என்பது மக்களுக்கு தெரியறதுக்கு தான் நாங்க விவாதம் பண்ணுவோம். நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோங்கிறத நீ போய் ஒரு மாதிரி சொல்லுவோம், நான் போய் வேற மாதிரி சொல்லுவேன். மக்கள் மத்தியில் பேசினா தான் என்ன செய்யாது, யாரு சொல்ற உண்மைன்னு விளங்கும். மக்கள் மத்தியில் இல்லாமல் எவரோடும் நாங்கள் விவாதம் செய்வது கிடையாது என்று நாங்கள் ஒரு கொள்கையா வைத்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நாங்கள் நிறைய அனுபவப்பட்டோம். தனியா வாங்கன்னு கூப்பிடுவார்கள், ரூம்ல போய் பேசுவோம், பேசிட்டு வெளியே வந்த வீடியோ எடுக்கக்கூடாது என்பார்கள், ஆடியோ எடுக்கக்கூடாது என்பார்கள். வெளியே வந்தவொடனே 4 கேள்வி கேட்டோம்ல, அப்படி வெள்ளத்து ஓடி போயிட்டார்களாம் நாங்க கண்ட அனுபவத்தில். அதனால என்ன பண்றோம், ரெக்கார்டு பண்ணாமல் ஒரு 10 பேராவது சாட்சி இல்லாமல், ஒரு ஆடியன்ஸ் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டோம். அவங்க என்ன பண்ணிருக்கேன், நேர்மையான இருந்தா என்கிட்ட சொல்றத உங்களை 10 பேரை சாட்சியா வச்சு சொன்னா என்ன, அப்ப அந்த பிழையையும் அவங்க தரவும் இல்லை,
எது எதுல நீங்கள் முரண்படுறீங்க என்ற குற்றச்சாட்டை என்பது சுமத்தவில்லை. அதை நழுவுவதிலே தான் அவர்கள் குறியாக இருந்தார்கள். இது நடந்த சம்பவம். ஏன்னா சம்பவத்துக்காக வர்றேன். இப்ப வருவோம். என்னுடைய தமிழாக்கத்தில் பிழை இருக்குமா இருக்காதுன்னா இருக்கும். ஆனால் சுட்டி காட்டப்படும் போது நான் திருத்திருக்கேன். சிலதை திருத்தின பிறகும் கூட அடுத்த எடிஷன் போட்டாலும் கூட இருக்கலாம். தெரிந்து செய்யப்பட்ட தவறாக இருக்காது. எனக்கு சரி என்று பட்டு நான் எழுதியிருப்பேன். அதுல ஏதோ 1 2 10 50 கூட இருக்கலாம். சுட்டி காட்டினால் தப்புன்னு ஒத்துக்கிறணும். இது எனக்கு மட்டும் உள்ளது கிடையாது. அகில இலங்கையில் உள்ள அத்தனை உலமாக்களும் கூடி ஒரு தமிழாக்கத்தை பண்ணினாலும் அதிலும் தவறு இருக்கும். தவறு கண்டுபிடிக்காவிட்டாலும் தவறு இருக்கும் என்று கொள்கையை நம்பணும். அல்லாஹ் ஒருத்தன் தனக்கு தவிர யாருக்கும் தவறில் இருந்து காப்பாற்ற அல்லாஹ் விரும்பவில்லை. ரசூலே இருந்தாலும் சரி அவங்களும் தவறா சில சொல்ல விட்டு ஆக்ஷன் கண்டிக்கிறான். அப்ப தனக்கு தவிர அல்லாஹ்வாகிய ரப்புக்கு தவிர எவருடைய புத்தகத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் தப்பு இல்லை என்று வாதிட்டால் அவர்கள் ஃபிரௌனியத்தில் இருக்கிறார்கள். நான் தான் ரப்பு என்று வாதிடுகிறார்கள் என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஆனால் வேணும் என்று மார்க்கத்துக்கு விரோதமா போகணும்னு சொல்லியோ அல்லது மார்க்கத்தை குழப்பணும் சொல்லியோ நம்ம அறிவுப்படி நினைச்சதையெல்லாம் திணிக்கணும் என்று சொல்லியோ நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை. அதை நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நாங்கள் சொல்ல முடியும். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். குர்ஆனுக்கு நாம் 2 விதமான விளக்கம் கொடுத்திருக்கிறோம். ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன குர்ஆனே சொன்ன விளக்கம். ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்தை ஜாயிண்ட் பண்ணி கொடுக்கிறது, ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீஸை இணைத்து விளக்கம் கொடுக்கிறது. அப்படி விளக்கமும் உங்களுடைய தமிழாக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு விளக்கம் நீங்களாக சுயமாக உங்களை அறிவுபூர்வமாக கொடுத்திருக்கிற விளக்கமும் இருக்கிறது. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், அன்சல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹும். முஹம்மதே, உமக்கு இந்த குர்ஆனை அருள் இருக்கிறோம். எதுக்கு அருள் இருக்கிறோம்? அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக. அவர் பாயிண்ட் அதாங்க. அதாவது குர்ஆனை ஒன்று விளக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் விளக்க முடியுமே தவிர அவங்கள தவிர யாரும் விளக்குவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கல. அப்படிதான் அர்த்தம் ஆகுது. லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹும். அவர்களுக்கு அருளப்பட்டதை முகமதே நபியே நீங்கள் விளக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நானாக என்ன செய்யறேன்? திருப்பி தருமானம்னு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிற வசனத்துக்கு நானாக சில விளக்கங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லாம நீங்களா தர்க்க ரீதியாக லாஜிக்காக அறிவுபூர்வமான வாதத்தின் மூலமா சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தமா இருக்க. நீ தான் விளக்கணும் எல்லாம் சொல்றானே. அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனா அந்த வசனத்தினுடைய இன்னொரு துண்டை அவர் விட்டுட்டார். அதனால அந்த கேள்வியே வருது. அல்லாஹ் குர்ஆனை விளங்குறதுக்கு 2 வழி சொல்றான் அந்த வசனத்துல. ஒன்னுலித்து பையின லின்னாசி மா நுஸில இலைஹும் அல்லஹும் யதஃபக்கரும். 2 வகையாக குர்ஆன் விளங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்னு முகமதே நீ விளக்க வேண்டும், அப்படி வசனங்களும் இருக்கிறது. இன்னொன்னு அல்லஹும் யதஃபக்கரும், அவங்களும் சிந்திக்க வேண்டும். 2 காரணத்தை அந்த குர்ஆன் விளங்குவதற்கு 2 வழி இருக்குது என்று அல்லாஹ் தான் சொல்றான். சில வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தான் தெரிய முடியும். சில வசனங்கள் அப்படியா? சரி, சில வசனங்கள் நாம சிந்திச்சு பார்த்தும் வழங்கும். அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல அந்த ஆயத்தினுடைய பாதி அது. லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹும் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை தந்திருக்கிறேன். அதுக்கு தான் அவரே சொன்னபடி 2 விளக்கங்கள் இருக்கிறது. சில விளக்கங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த விளக்கங்கள் இருக்கும். சில விஷயங்கள் நீங்க சிந்திங்கன்னு நம்ம பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தள்ளுறான், நானா தள்ளிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வே தள்ளுகிறான். ஏன் குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் வசனத்தை சொல்றான்? அப்பனா எத்ததப்பருனல் குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம்மாலா குலுபின் அக்பாலுஹா. எதுக்கு சிந்திக்கணும்? சொன்னதை கேட்டு போக வேண்டியதானே. சொன்னதுக்கு மேலையும் சிந்தித்து விளங்க வேண்டிய விஷயத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்திருப்பார்களே, ஆனால் அன்னைக்கு உள்ள மக்களுக்கு விளங்கி இருக்காது. திருப்பி தரும் ஆனன விளங்கி இருக்குமா? அப்ப அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மொட்டையை விட்டுட்டு போயிட்டார்கள். பிற்காலத்தில் சிந்திச்சு விளங்கிக் கொள்ளட்டும். அப்ப பிற்காலத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இந்த நூற்றாண்டு முடிஞ்சு போச்சா? நம்ம எழுதிட்டு போயிட்டோமா?